கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் தீபாவளி பண்டிகை என்று ஜனங்கள் கொண்டாடி வருகிறார்கள். இதற்காக இருளை அகற்ற வேண்டும் என்று வீடுகளிலே வரிசையாக விளக்குகளை ஏற்றி புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி உலக பிரகாரமாக சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். வேதம் நமக்கு என்ன வழிகளை போதிக்கிறது? வெளிப்புறமான ஒளி சந்தோஷம் இருந்தாலும் நம் வாழ்க்கையில் இருக்கும் இருள் என்ற பாவம், அறியாமை, நம்பிக்கை இழப்பு இவைகளை அகற்றக்கூடிய ஒளி மெய்யான வழியை காட்டுகிறது. இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் பண்டிகை இது. நம் பாவங்களின் இருளை அகற்றி இயேசுவின் மெய்யான ஒளி மூலம் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி வெளி உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடினாலும் இயேசுவின் வருகை உலகத்திற்கு நம்பிக்கையையும் நித்திய மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். இந்த வசனத்தில் இயேசு தம்மை உலகத்தின் ஒளியாக பிரகடனப்படுத்துகிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஒளியை பெறுவார்கள். அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை பின்பற்றுவர்கள் மூலம் நாம் இறை வழிகாட்டுதலையும் நித்திய சந்தோஷத்தையும் பெற முடியும். இயேசுவை ஒளி என்று அழைப்பதால் பாவத்திலும் இருளிலிருந்தும் விடுதலை தருகிறார். உலகம் எப்போதாவது தீமை நின்று விடுதலை கொடுத்திருக்கிறதா? உலகத்தின் இருளை உண்மையான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் நான் மட்டுமே வெல்ல முடியும். அவரது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலம் அவர் பிசாசுகளின் சக்தியை வென்றார். ஆண்டவரை நிராகரிக்கும் உலக தத்துவங்களினால் தீமையை ஒருபோதும் வெல்ல முடியாது. ரட்சிப்புக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. உலகத்தை சீர்திருத்தவோ அல்லது காப்பாற்றவோ முடியாது. ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தனிநபர்கள் அதிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். கிறிஸ்து ஒரு நாள் திரும்பி வருவார், உலகத்தை நியாயம் தீர்ப்பார், சாத்தானை அழிப்பார், அவருடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இதுவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் நம்பிக்கை. நாம் இருளில் அல்ல வெளிச்சத்தில் நடக்க விரும்பினால் உலகத்தை அல்ல கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ரட்சிப்புக்காக நாம் நம்மையோ அல்லது உலகத்தையோ அல்ல கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். மனித முயற்சிகளினால் உலகத்தை சீர்படுத்த முடியாது. ஆனால் கிறிஸ்து இறுதியில் தமது வருகையால் உலகத்தை முழுமையாக புதுப்பிப்பார். நாம் எல்லோரும் களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் போல நம்மிடத்தில் சுய ஒளி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஒளியில் பிரகாசமடைகிறோம். அந்த ஒளி நம் இருதயத்தில் சுடர்விடும். இவ்வொளி இருளில் பிரகாசிக்கும். இருள் அதனை மேற்கொள்வதில்லை. அந்த மெய்யான ஒளியை ஏற்றுக்கொள்வோமா? அந்த மெய்யான ஒளி நம்மை பிரகாசமடைய செய்யும். ஆமேன்.